ஹாய். பீதி அடைகிறது அண்டு பயம், இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பீதி அடைகிறதுனா நம்ம ஒரு ரோலர் கோஸ்டரில் போகிறோம். ஐ மீன் இந்த பிளாக் தண்டர் விஜிபிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் அந்த ரோலர் கோஸ்டர் ஸ்டார்ட் ஆகி மேலே கீழே வரும்போது ஒரு பீதி வரும். அதுக்கப்புறம் அது என்ஜாயபிளாக மாறிடும், நல்ல மெமரிஸ்குள்ளே போயிடும். பயம் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்டில் நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள், மனக்கசப்புகள், இல்லை அல்லது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு கற்பனை. இந்த ரெண்டு இல்யூஷனுக்குள்ளவும் நம்ம ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பீதிங்கிற விஷயங்கள் பயமாக கன்வெர்ட் ஆகிடுது. பயமாக கன்வெர்ட் ஆகும்போது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரு பேனிக்லேயே இருந்துகிட்ருப்போம். நிறைய பேர் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து ஒரு பயமாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது மனசிதைவு நோய்க்கு ஆளாகிறாங்க. அந்த மாதிரி இனிமேல் யாரும் சப்ரஸ் பண்ணிக்க வேணாம். தயவு செஞ்சு உங்கள் வெல்விஷர் இருந்தாங்க போய் பேசுங்க, இல்லைனா ப்ராப்பரான ஒரு கன்சல்ட் எடுத்துக்கங்க. மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அப்படின்னு போட்டிருக்கனால எல்லாருமே மென்டல் கிடையாது. மனுஷங்க பேசிக்கிறதுக்கு, உண்மையாக தன்னை எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுக்கு பயப்படுறாங்க. எங்கே தன்னை பற்றி எடை போட்டுருவாங்களோ சொல்லிட்டு ரொம்ப தயங்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எந்த பயமும் வேண்டாம். நிறையா பேர் உங்களை சுற்றி நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் போய் அணுகி உங்களோட பிரச்சனையை பேசி நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.